என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. கௌதம், சைட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? சொல்லுங்க கௌதம். கௌதம், இன்னும் என் மேல உள்ள கோவம் குறையலையா? உங்க கோவம் குறைய நான் என்ன பண்ணணும்? சரி, இப்ப வேணும்னா என்ன 2 அடி அடிச்சுக்கிறீங்களா? ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க கௌதம். அடியால கிடைக்கிற வலியை விட உங்க அமைதியால கிடைக்கிற வலி ரொம்ப வலிக்கும். என் இலக்கியாவை அடிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு கேவலமானவன் இல்ல. ஆனா அதே இலக்கியா எனக்கு கொடுத்த அடியோட வலிய தாங்க முடியாம பேசாம நின்னுகிட்டு இருக்க. அப்படி என்ன வலிய கொடுத்த? நல்லதுக்கு தானே செஞ்ச. சுய கௌரவத்துக்காக, தன்மானத்துக்காக கோடிக்கணக்கான சொத்து, 30 வருஷமா வளர்த்த அப்பா அம்மா, தம்பி தங்கச்சின்னு எல்லாரையும் விட்டுட்டு ஏன் கைய மட்டும் புடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த நீங்க ஜெயிக்கணும்னு நான் நினைச்சது தப்பா? சம்பாதிச்ச பணம் குவிஞ்சு கிடக்குறப்போ அது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு நான் உழைச்சுதான் சாப்பிடுவேன்னு வைராகியமா போராடுற புருஷனுக்கு துணையா இருக்கிறது தானே பொண்டாட்டிக்கு அழகு. நானும் அதானங்க செஞ்சேன். அதுக்காக உன் படிப்புக்கு ஏத்த வேலையை பார்க்க வேண்டியதானே? ஏன் நீங்க செய்யலையா? நான் ஒருத்தியே கஷ்டப்படுறேன்னு ஃபீல் பண்ணி பெரிய பிசினஸ் மேனுங்கிற உங்க தகுதியை விட்டுட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நீங்க கலெக்ஷன் வேலைக்கு போகலையா? நீங்க எனக்காக தியாகம் செய்யும் போது உங்களுக்காக நான் தியாகம் பண்ண கூடாதா? என் மேல இருக்கிற பாசத்தினால உங்களுக்கு அந்த வேலை தப்பா தெரியல. அப்படியே நான் செய்யற வேலையை நீங்க தப்பா நினைக்கிறீங்க? எந்த வேலையுமே தப்பில்லைன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுறது, அவங்கள சுத்தம் பண்ணி விடுறது, அதெல்லாம் ஏத்துக்க முடியாத வேலையா? அதை ஏத்துக்க முடியாத வேலைன்னு நினைச்சதுனால தானே என்கிட்ட சொல்லாம மறைச்ச. இல்ல கௌதம், நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு தான் நான் மறைச்சிட்டேன். சரி, எதுவா இருந்தாலும் அது ஏன் தப்புதான். இனி நான் எதையுமே மறைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க கௌதம். இல்ல, ஆக்சுவலா இது என்னோட தப்பு தான். ஆமா, இதை இவ்வளவு பெரிய விஷயமா மாத்தி இருக்க கூடாது. நமக்காக இப்படி உழைக்கிறாளேன்னு நினைக்கலாம். ஆனா என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கோவப்பட்டேன். அது ரொம்ப ரொம்ப தப்பு. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரி. இல்ல கௌதம், ஏன் மேலதான் தப்பெல்லாம். நீங்க ஆசையா ப்ளூ பிரிண்ட காட்டணும்னு வந்தீங்க. அந்த ஹாப்பி மொமெண்ட்ட நான் நாசம் பண்ணிட்டேன். பாவம், நைட்டு நீங்க சாப்பிடாம கூட படுத்துட்டீங்க. நீ அதை சாப்பிட்டியா இல்லையா? நீங்க பசியோட இருக்கிறப்ப நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? சரி, வா முதல்ல சாப்பிடுவோம். இல்ல கௌதம், வேண்டாம். நாம முதல்ல கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு அப்புறம் சாப்பிடலாம். கோவிலுக்கா? என்ன திடீர்னு? நீங்க ஆரம்பிச்ச கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல முதல் பிளாட் வெற்றிகரமா சேல் ஆயிருக்கு. கோபால் சாரும் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அவர்தான் அந்த பிளாட்டை புக் பண்ணிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்டையும் பில்டிங்கோட ப்ளூ பிரிண்டையும் சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணிடலாமே. அதுக்காக நான் காலையிலே சக்கரை பொங்கல் கூட ரெடி பண்ணிட்டேன். நைட்டு போட்ட சண்டை காலையில சமாதானம் ஆகுமான்னு தெரியாமலே எப்படி இவ்வளவு ஏற்பாடும் பண்ண? பெஸ்ட் கப்பிள்ஸோட சண்டையெல்லாம் எப்படி தெரியுமா? குளத்துல போட்ட கல்லு மாதிரி. கல்லு விழுந்த அதிர்ச்சியில அலையெல்லாம் உடனே விலகுமா, விலகுனால உடனே ஒண்ணு சேர்ந்துருமா. அப்படிதானே? என் செல்லா குட்டி. சரி, சைடுக்கு அப்புறமா போலாம். இப்ப கோயிலுக்கு போலாமா? என்ன பாஸ், ஏதோ பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டா பொண்டாட்டிய மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னது மதிக்கலையா? என்ன சொல்ற நீ? பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்களே.
ஷோ மறந்தே போயிட்டேன். என் மகாராணிக்கு காட்டாம வேற யாருக்கு காட்ட போறேன்? அதுக்காக தானே மேனேஜர் கிட்ட கூட காட்டாம நேத்து அதை நான் கொண்டு வந்தேன். ஒரு நிமிஷம் இரு, நான் இதோ வரேன். ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன். Okay. இங்க பாரு, இங்க பாரு, மொத்தம் 6 பிளாக்ஸ். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் 50 ஃபீட் டிஸ்டன்ஸ். இது பார்க், இது கம்யூனிட்டி ஹாலு, ஓ இது சில்ட்ரன்ஸ் பிளே பார்க். இங்க பாரு, இங்க ஜிம்மு, இங்க தியேட்டரு, அப்புறம் இதோ இத சுத்தி மத்த அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு. அப்புறம் இங்க ஸ்விம்மிங் பூல். எப்படி எப்படி நம்ம டிசைன்? சூப்பரா இருக்கு கௌதம், செம்மையா பண்ணிருக்கீங்க. இத பார்த்தா ஜனங்க பிளாட் வாங்க குவிஞ்சிருவாங்க. கைக்குள்ள அடங்குற சிட்டுக்குருவியை விட்டா அது வானத்தையே வீடாக்கிடுமா. நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்ல இருந்துகிட்டு மத்தவங்களோட கனவு இல்லத்தை உருவாக்க போறீங்க. எனக்கு நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதம். இந்த பிளான் நிச்சயம் சக்சஸ் தான். கௌதம், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சரி, கோவிலுக்கு போலாமா? போலாம். இருங்க, நான் போய் சக்கரை பொங்கல் எடுத்துட்டு வரேன். ஓகே. கௌதம், ரெடி. போலாமா? குடு, நான் வேணா எடுத்துட்டு வரேன். போலாம். ஆமா இல்லக்கியா, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்ட. பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டமா? ஐயா, சாமிக்கு நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் பண்ணிருக்கேன், கொடுங்க. இந்தாங்க. கொடுங்க கொடுங்க. ஐயா, இத சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி. அப்படியே சிறப்பா பண்ணிடலாம். ஆமா, அர்ச்சனை யார் பேருக்குமா? ஜானகி பில்டர்ஸ்ங்கிற பேருக்கு பண்ணுங்க. பண்ணிடலாம். சகல வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ வாழ்த்தி அருளும் அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி, மங்கள ரூபிணியே போற்றி, மகாசக்தியே போற்றி, மரகத வல்லியே போற்றி, மகிஷாசுர மர்தினியே போற்றி, மாயாதேவியே போற்றி, மாதுளம் பூ நிறத்தாடே போற்றி, அன்னையே போற்றி, அம்பிகையே போற்றி, காமாட்சியே போற்றி, அருள் ஞான வடிவே போற்றி, ஓம் எங்கும் நிறைந்த சக்தியே போற்றி, ஓம் ஏகம் வனை மனந்தாய் போற்றி, ஓம் கந்தனின் அன்னையே போற்றி, கரும்பு வில்லேந்திய காமாட்சியே போற்றி. ஓம் மங்கள ரூபிணியே போற்றி, ஓம் மரகதவல்லியே போற்றி, பாவங்கள் நீக்கும் பவானியே போற்றி, பரமேஸ்வரியே போற்றி, எந்நாளும் ஏற்றம் தரும் கருணை அம்பிகையே போற்றி. கடவுளே, கௌதம் எந்த அளவுக்கு வாழ்க்கையில அடிபட்டு இப்ப கஷ்டப்பட்டு போராடி மேல வர முயற்சி பண்றாருன்னு உனக்கே தெரியும். அவரோட முயற்சி ஜெயிக்கணும். அதுக்கு நீதான் எப்பவும் பக்கபலமா இருந்து அவரை ஜெயிக்க வைக்கணும். எல்லாம் வல்ல சகல வளமும் நலமும் தரும் அம்பிகையே போற்றி போற்றி, ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அம்பிகையின் அருளாலே சகல வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ்க வாழ்க, தீர்க்க சமுதிரியாக வாழ்க. எல்லா வளமும் நலமும் அம்பிகை உங்களுக்கு
அவர்களுக்கு பரிபூர்ணமாக அருள்வாராக. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு ஏகரம் தரும் பூங்கோளால் அபிராமி கடைக்கண்களே. துதிக்கும் முத்தமருக்கு இறங்கி மிகவும் மகிழமதில் நோயின்மை கல்வி தன தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானங்களை துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகநல் லோகவட்சி தொகை தரும் 16 பேரும் தந்து அருளி வாழ்வாங்கு இவர்களை வாழ வைப்பாய். எல்லா வளமும் நலமும் தரும் அம்பிகையே போற்றி போற்றி. உங்க தொழில் கடவுள் அருளால அமோகமா ஜெயிக்கும். இந்தாங்கம்மா, சகல வளங்களும் நலங்களும் தரும் அம்பிகையின் அருளாலே தொகை தரும் 16 பேரும் தந்தங்கை சுகானந்த வாழ்வழிப்பாய். இந்தாங்கம்மா. இலக்கியா, நீ ஆசைப்பட்டபடி இந்த சக்கரை பொங்கலை அன்னதானம் செஞ்சிருமா. இல்லாதப்பட்டவங்க தர்மம் எடுக்கிறவங்க அவங்களெல்லாம் பின்னால வரிசையா உட்கார வச்சிருக்கேன். போய் உங்க கையால பரிமாறுங்க. சரிங்க ஐயா. சரிங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. போலாமா? உட்காருங்க. ஐயா. அவசரப்படாதீங்க. எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கு. சரியா? எங்க சரிங்க கொடுங்க. சரிங்க. இந்தாங்க. அம்மா, நோய் நொடி இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம தீர்க்க சுமங்கலியா ரொம்ப காலம் நல்லபடியா வாழுவீங்கம்மா. ஐயோ, இது எனக்காக நான் பண்ணல. என் வீட்டுக்காரர் பிசினஸ்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த வேண்டுதலை பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அதனால நீங்க வாழ்த்துறதா இருந்தா இவரை ஐயா, வாழ்த்துங்க. உங்க பிசினஸ் அமோகமா வரணும்யா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை நன்றிங்க. வேண்டிக்கிறையா. நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா. நீங்க பண்ற விஷயம் நல்லா சிறப்பா இருக்கு. நன்றிங்க. இந்தாங்க. நன்றிம்மா. நல்லா இருக்கணுமா. இல்லக்கா, இங்க கடைசியா இருக்காங்க பாரு, அவங்களுக்கு போய் கொடு. வா. அம்மா. அம்மா, அம்மா. அம்மா நில்லுங்க. அம்மா நில்லுங்க. அம்மா நில்லுங்கம்மா. என்னாச்சு? ஏன் எழுந்து போறீங்க? பிரசாதம் வாங்கிட்டு போங்க. அம்மா வாங்க, சாமி பிரசாதம் வாங்கம்மா. ஏன் என்னாச்சு? ஏன் அந்த அம்மா வேணான்ட்டு போறாங்க? நீட்ன பிரசாதத்தை வாங்காம போறது என் மனசுக்கு சங்கடமா இருக்கு. குடு, நானே போய் கொடுத்துட்டு வரேன். குடு. ஒரு நிமிஷம். லோன் விஷயமா பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றாங்களே. அம்மா, இல்லக்க, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். அப்படியா? அப்படியா? சரி சார், நான் வரேன். யார் அவங்க? ஏன் பிரசாதத்தை வாங்காம போறாங்க? முகத்தை வேற காட்டாம போறாங்க. என்னவா இருக்கும்? ஒருவேளை இது அஞ்சலியோட வேலையா இருக்குமோ? பிசினஸ் நல்லா நடக்க கூடாதுன்னு ஏதாவது பிளான் பண்றாளோ? பேசாம பின்னாடியே போய் பாத்துடலாமா? என்ன பண்றது? கௌதம், நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நீ போய் கொடுத்துட்டு வா. ஹலோ. ஓகே. அம்மா, அம்மா, அம்மா நில்லுங்க. அம்மா நில்லுங்க. நீங்க யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. அந்த அஞ்சலி அனுப்புன ஆளா?
கேள்வி கேட்க கேட்க பதிலே சொல்லாம இருக்கீங்க. யார் நீங்க? ஆ? அத்தை, இலக்கியா, நீங்க எப்படி அத்தை இங்க? நீங்க எப்படி தர்மம் எடுக்கிறவங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே? உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? உங்களை இந்த கோலத்துல பாக்குறது எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. நீங்க ஏன் வீட்டை விட்டு போனீங்க? இப்ப இந்த கோலத்துல இருக்கீங்க. என்ன அத்தை இதெல்லாம்? கௌதம்! இலக்கியா, வேண்டாம் இலக்கியா, கௌதம கூப்பிடாத. இருங்க அத்தை. கௌதம் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்பப்போ உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. கௌதம்! ஐயோ இலக்கியா, கௌதம கூப்பிடாத. சொன்னா கேளு, கௌதம கூப்பிடாத. கௌதம நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிதான் இவ்ளோ கஷ்டப்படுறேன் இலக்கியா. நீ வா முதல்ல. அத்தை எங்க? இலக்கியா, நான் சொல்றேன், நீ வா. அத்தை வா அத்தை அத்தை இலக்கியா, வா வா, சொல்றேன். எதுக்கு என்ன தனியா கூப்பிட்டு வரீங்க? இவ்ளோ நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க? எங்க தங்கி இருந்தீங்க? இங்க எப்படி வந்தீங்க? அதுவும் கோவில்ல தர்மம் எடுக்கிறவங்களோட நீங்களும் ஒண்ணா. அது எப்படி அத்தை? எல்லாம் உங்களுக்காக தான் இலக்கியா. எங்களுக்காகவா? என்ன சொல்றீங்க? ஆமா இலக்கியா, கௌதம்க்கு நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சு அது ஜானகியும் பாதிச்சிடக்கூடாது, கௌதமியும் பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு வேகத்துல லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஊரை விட்டே போயிட்டேன். ஆனா அங்க உங்களை எல்லாரையும் பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. உங்க அன்பையும் பாசத்தையும் இழந்து நான் தவியா தவிச்சேன். புள்ள பாசம் என் பிடிவாதத்தை உடைச்சிருச்சு. யாருக்கும் தெரியாம கௌதம கண்ணுல பார்த்துட்டாவது வாழ்க்கையை ஓட்டலாங்கிற முடிவோட மறுபடியும் நான் இந்த ஊருக்கே வந்துட்டேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நீங்க வீட்ல இல்ல, சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு தனியா வந்து வாழ்றதுக்கே போராடுறீங்கன்னு. எந்த பொறப்பு ரகசியம் தெரியக்கூடாதுன்னு நான் வெளியே வந்தனோ, அதே கௌதமோட பொறப்பு ரகசியத்தை அஞ்சலி சொல்லிட்டான்னு கேள்விப்பட்டு நான் அப்படியே நொறுங்கி போயிட்டேன். என் புள்ள ராஜா மாதிரி வாழ்ந்தான். இப்ப செலவுக்கே கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சப்ப என்னால தாங்க முடியல இலக்கியா. அப்ப கூட என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அப்படியே வந்தாலும் என்னைக்காவது ஒரு வேகத்துல நானே என் பாசத்தால கௌதம்க்கு இக்கட்டை ஏற்படுத்திடுவனோன்னு பயந்துதான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க இலக்கியா. நீங்க 2 பேரும் நல்லா வாழணும்னு வேண்டறதுக்கு நான் இந்த கோயிலுக்கு வந்தப்ப ஒரு ஐயா கிட்ட என் பிள்ளையோட கஷ்டம் எல்லாத்தையும் சொன்னேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? உன் புள்ள பழைய நிலைமைக்கு வரணும்னா இதே கோவில்ல 7 நாளைக்கு தர்மம் கேட்டு வாழ்ந்து தர்மம் கேட்டு அந்த காசை சாமி உண்டியல்ல போடுன்னு சொன்னாரு. அதான் இங்க உட்கார்ந்து தர்மம் கேட்டுட்டு இருக்கேன். அத்தை, ஏன் எங்களுக்காக இப்படி சிரமப்படுறீங்க? உங்களை விட்டா எனக்கு யாரு இருக்கா இலக்கியா? என் பிள்ளையும் மருமகளும் வேதனைப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா சொல்லு? 10 மாசம் கௌதம என் வயித்துல சுமந்தனா அனாதரவா விட்டுட்டு போயிட்டேன். அந்த பாவத்துக்காக ஒரு 7 நாளைக்கு தர்மம் கேட்டு வாழ்றதுல எந்த தப்பும் இல்லை. இன்னைக்கு 7வது நாள். யாருக்காக வேண்டுதல் செஞ்சேனோ அவங்களையே கடைசி நாள்ல கடவுள் என்ன பார்க்க வச்சுட்டாங்க. அதுக்கு நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதான் கடவுள் உங்களை பார்க்க வச்சுட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் கௌதம் உங்களுக்கு பொங்கல் கொடுத்தப்போ
வாங்காம ஓடி வந்துட்டீங்க. வாங்கியிருந்தா அப்போ கௌதம் என்ன பார்த்திருப்பான்ல. பார்த்தா என்ன? அவர் சந்தோஷப்பட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாரு. ஐயோ, அது நடந்துடக்கூடாதுன்னு பயந்துதான் நான் இங்க ஓடி வந்தேன். தினமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதை ஃபேஸ் பண்றது எனக்கு புதுசுன்னு இல்ல. ஏன்னா தினமும் என் நாள் ஆரம்பிக்கும் என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட. ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.